Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் 4th யூனிட். அதில் 1 மார்க்கு ஷார்ட்கட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் 0 less than or equal to x less than or equal to pi. சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை சைன் 90 மைனஸ் எக்ஸ்னு போடலாம். அப்போ சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆனால் 90 மைனஸ் எக்ஸ் தான் ஆன்சர். ஓகே, ஒரு சின்ன கரெக்ஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்ட் ஆன்சர். செகண்ட் பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 2 into pi by 3, then cos inverse x plus cos inverse y is equal to the sin உடைய வேல்யூ xy ஆட் பண்ணா 2 pi by 3, cosல இது போல xy ஆட் பண்ணா என்ன வருதுன்னு கேட்குறாங்க. சைனும் காசும் காம்ப்ளிமெண்ட். இப்போ இங்கே பாருங்க, டோட்டலாக 3 இருக்கு, 3ல 2 வேல்யூ இருக்கு. அப்போ இங்கே 1 வேல்யூ தான் இருக்கும். அப்போ 1 pi by 3. ஓகேவா, 3ல 2 கழிச்சா 1 pi by 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். Sin inverse of 3 by 5 minus cos inverse of 12 by 13 plus secant inverse of 5 by 3 minus cosecant inverse of 13 by 12 is equal to. பாருங்க, sin inverse of 3 by 5. இப்போ இந்த secant inverse 5 by 3 ரெசிப்ரோக்கல் எடுத்தா cos வரும். இப்போ cos inverse 3 by 5 வரும். sin inverse 3 by 5 plus cos inverse 3 by 5ங்கிறது sin inverse of x plus cos inverse of x ஓட வேல்யூ by 2 ஆன்சர். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா by 2. அடுத்தது பாருங்க, மைனஸ் cos inverse of 12 by 13, இங்கே cosecant inverse of 13 by 12. cosecant ரெசிப்ரோக்கல் எடுத்தா sin inverse வரும். sin inverse of 12 by 13, இங்கே cos inverse of 12 by 13 ரெண்டுத்துலேயும் மைனஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதனுடைய வேல்யூவும் sin inverse x plus cos inverse x, இதுவும் by 2 தான். by 2 மைனஸ் by 2 0 ஆகிடும். இதை ஷார்ட்டாக இப்படி கூட எடுத்துக்கலாம். 2 ப்ளஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ கேன்சல் ஆனால் டோட்டலாக 0 ஆகிடும். அப்படி கூட நம்ம ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபோர்த்து பாருங்கள். sin inverse of x equal to 2 sin inverse of alpha. Here's a solution then. இங்கே alpha எப்படி இருக்கு பாருங்க. ஆல்பானா லெஸ் தென் மாடல்லே தான் இருக்கும். ஸோ அப்போ ஆல்பா மாடலஸ் ஆல்பா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 by 2 இருக்கனால 1 by root 2. ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா, அடுத்தது பாருங்க. ஃபிஃப்த் ஒன். sin inverse of cos x equal to by 2 minus x is valid for. இந்த cos x ஓட ரேஞ்சு என்ன, 0ல இருந்து பை வரைக்கும். அப்போ 0 less than or equal to x less than or equal to pi. அடுத்து பாருங்க, சிக்ஸ்த்து. இஃப் sin inverse x plus sin inverse y plus sin inverse z equal to 3 into by 2, the value of x power 2017 plus y power 2018 plus z power 2019 minus 9 by x power 101 plus y power 101 plus z power 101 is. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, 1 2 3 டேர்ம் இருக்கு, மைனஸ்ல ஒரு 3 டேர்ம் இருக்கு. அப்போ 3 minus 3 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் 0. செவன்த் ஒன் பாருங்க. இஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 into by 5 ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், தென் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த 2 எடுத்து வந்து 5 கூட மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 5 10. அப்போ 5 by 10ன்னு வந்துடும். த டொமைன் ஆஃப் எய்த் ஒன். த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. டொமைன் கேட்குறாங்க. சைனோட டொமைனு நமக்கு டொமைன் வந்து 0,1 தான். அப்போ 0,1 வரணும். என்ன பண்ணுவோம், இந்த 1 எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணுங்க. 1 - 1 0 வந்துடும். 2 எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணால் 2 - 1 1 வரும். இப்போ 0,1 வரதுக்கான இது 1,2 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ எயித்துக்கு 1,2 ஃபர்ஸ்ட் ஆன்சர். நைன்த் ஒன் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 5. த வேல்யூ ஆஃப் காஸ் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ். இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ள இன்வர்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸ் 1 by 5னா இன்வர்ஸ் எக்ஸ் வேல்யூ மைனஸ் 1 by 5. ஸோ மைனஸ் 1 by 5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th ஒன். tan inverse of 1 by 4 plus tan inverse of 2 by 9 is equal to. இதோட வேல்யூ என்ன வருது, tan inverse of இங்கே நியூமரேட்டரில் 1 இங்கே நியூமரேட்டரில் 2, அதை அப்படியே போட்ட வேண்டியதான். 1 by 2 தான் ஆன்சர். 11th ஒன் பாருங்க. if the function f of x equal to sin inverse of x square minus 3, then x belongs to. இங்கே -3ன்னு இருக்கு பாருங்க. அப்போ -3 விட சின்ன நம்பர் என்ன இருக்கு, -2. ஓகே, அப்போ -2 அதுலேருந்து +2 வரைக்கும் அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, -2 மைனஸ் √2. ஓகேவா, யூனியன் √2,2 இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுதான் எக்ஸு, இந்த லிமிட்டில் தான் இருக்கும். அடுத்து 12th பாருங்க. இஃப் cot inverse of 2 and cot inverse of 3 are 2 angles of a triangle, then the third angle is. பாருங்க, 2 3ங்கிறது 2 ஆங்கிள்ஸாக இருக்குது. 2 3 2 ஆங்கிளாக இருக்குது. இப்போ மூணாவது ஆங்கிள் எப்படி இருக்கும், 3 4 இருக்கும். அப்போ 3 5 by 4. 12th செகண்ட் ஆன்சர். அடுத்த பாருங்க 13. sin inverse of tan pi by 4 minus sin inverse of
root of 3 by x equal to by 6, then x is a root of the equation. இப்போ x உடைய equation என்ன வருன்றாங்க, இங்கே பாருங்க எல்லாமே இன்வெர்ஸாக இருக்குது. அப்போ மைனஸில் உள்ள ஆன்சர் மைனஸில் இருக்கிறது பாருங்கள், இங்கே ரெண்டுமே மைனஸ், இங்கே ரெண்டு மைனஸ். அதில் என்ன பண்ணலாம் பாருங்கள், 4 × 3 12, இப்போ 12 4 × 3 12, 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1, ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 தான். இங்கே இன்வெர்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு மைனஸாக போட்டுக்கிறோம். ஓகே, அப்போ செகண்ட் ஆன்சர் 14th 1 mark. Sin inverse of 2 cos square x minus 1 plus cos inverse of 1 minus 2 sin square x. ஓகேங்களா. இப்போ பாருங்க, இது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், sin inverse x plus cos inverse x ஓட வேல்யூ பை 2ன்னு. இந்த 2 cos square x minus 1க்கும் cos 2x போடலாம், 1 minus 2 sin square xக்கும் cos 2x போடலாம். அப்போது எக்ஸுக்கு போல 2 cos 2x, இங்கே எக்ஸ் போல cos 2x. அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும், பை 2 தான். ஓகேங்களா. எக்ஸ் போல வேற ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ ஆன்சர் பை 2. செகண்ட் ஒன் பாருங்க, இது 15th பாருங்க. இஃப் cot inverse of root of sin alpha plus tan inverse of root of sin alpha equal to u, then cos 2u is equal to. இதுக்கும் முன்னாடி கொடுத்த ஃபார்முலா போல தான். அங்கே சைனும் காசும், இங்கே காட்டும் டேனும். cot inverse of x plus tan inverse of x equal to by 2. cot inverse of x tan inverse of x equal to by 2. இப்போ by 2க்கு போல இங்கே யார் இருக்கா, u இருக்குது. அப்போ u equal to by 2னா 2 எடுத்து மட்டும் 2u equal to by a. அப்போ cos 2u, cos பையோட வேல்யூ -1, முடிஞ்சு போச்சு. தேர்ட் ஆன்சர் 16th பாருங்க. இஃப் மாடுலஸ் x less than or equal to 1, then 2 × tan inverse of x minus sin inverse of 2x by 1 plus x square is equal to. இங்கே ஒரு 2 இருக்கு பாருங்க, இங்கே ஒரு 2 இருக்கு. 2 minus 2 என்ன ஆகும், 0. ஓகேவா, இப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை 1ஐ விட லெஸ் தென் வேல்யூ யாரு, 0. இங்கே பாருங்க, மாடுலஸ் x less than or equal to 1, இப்போ 1ஐ விட லெஸ் தென் வேல்யூ 0, இப்படியும் எடுத்துக்கலாம். 17 பாருங்க. இந்த ஈக்குவேஷனை tan inverse of x minus cot inverse x equal to tan inverse of 1 by root 3. 1 by root 3. இங்கே tan, இங்கேயும் tan இருக்கு, காட்டை 1 by 10 போடலாம். அப்போ எல்லாமே tan இருந்ததுன்னா அதனுடைய சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், யூனிக் சொல்யூஷன். ஓகே. 18th 1 mark பாருங்க. sin inverse of x plus cot inverse of 1 by 2 equal to by 2, then x is equal to. ஓகேவா, இங்கே சைன் இன்வெர்ஸ் இருக்குது, அப்போ காஸ் இன்வெர்ஸ் இருக்கணும். பட் காட் இன்வெர்ஸ் தான் இருக்குது. நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், காட் இன்வெர்ஸ் 1 by 2-ஐ டேன் ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாம். ஓகே, டேன் எடுத்தால் அப்போ 1 by 2ங்கிறது 2 by 1-ஆக மாறும். டேனுங்கிறது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது, 2 இருக்குது, அட்ஜசன்ட் சைடு 1 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இது 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 + 1 5. அங்கே ரூட் எடுத்தால் ரூட் 5 வந்துடும். காஸ்க்கு நமக்கு என்ன வேணும், அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினஸ் ரூட் 5, அட்ஜசன்ட் சைடு 1. இப்போ 1 by root 5 தான் வரும். நம்ம இங்கே சைன் இன்வெர்ஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரணும். எக்ஸுக்கு பதிலாக 1 by root 5 அங்கே காசில், அப்போ சைன் எக்ஸுக்கும் 1 by root 5 தான். ஸோ எக்ஸோட ஆன்சர் 1 by root 5. ஓகேங்களா. 19th பாருங்கள். சைன் இன்வெர்ஸ் எக்ஸு by 5 ப்ளஸ் கொசிகன் இன்வெர்ஸ் 5 by 4 equal to pi by 2. then the value of x is, இங்கே பாருங்கள் 2 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. அதே போல் இங்கேயும் 2 4 5 இருக்குது. ஸோ இல்லாத டேர்ம்னு பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். 20 பாருங்கள். சைன் இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1 இஸ் ஈக்குவல் டு. ஓகே, சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா என்ன, 1 by root of 1 minus x square. டேன் இன்வெர்ஸ் எக்ஸுங்கிறது 1 by 1 plus x square. ஓகே, அப்போ சைனும் டேனும் மிங்க்லான மாதிரி இருக்குது. அப்போ பையில் 1 plus x square வருது. மேலே பார், இங்கே சைன் இன்வெர்ஸ் எக்ஸுக்கு 1 by rootன்னு வரும். அதனால் x by root of 1 plus x square தான் ஆன்சர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.